காவேரிக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா யோசிச்சுட்டே இருக்காங்க. காவேரிக்கிட்ட போய் பேசினா காவேரிக்கு எந்த நினைவுமே இல்லை. எல்லாமே பழைய விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா எப்போ வருவார் எப்போ வருவாருன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாரதா இங்கே வந்து விஜய்க்கு வந்து சுயநினைவு வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டாக விஜயும் கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்தோடனே விஜய் வந்து காவேரி பற்றி தான் கேட்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து ஐயோ இவன் காவேரி பற்றி கேட்குறானே இப்போ என்னப்பா பண்ண போகிற அப்படின்னோடனே பாருங்கள் நான் சொல்லி கொடுத்துருல ஞாபகம் இருக்குல்ல யாரும் எதையும் வாயை திறக்கக்கூடாது. நான் தான் எதுவாக இருந்தாலும் விஜய் கிட்டே பேசுவேன் அப்படின்றாங்க. என்னம்மா அப்படி பேச போகிறேன் நான் பேசுறதை பாருடி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே விஜய் வந்து காவேரி நான் பார்க்கணும் இப்போவே பார்க்கணும் அப்படின்றாரு. இங்கே பாரு விஜய் இப்போ தான் உனக்கு வந்து கண்ணையே திறந்துருக்க 2-3 நாளாக நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி கடந்த இப்போ தான் கண்ணை திறந்தோடனே வந்து அவளை பார்க்கணுன்னா எப்படி பார்க்கலாம் பொறுமையாக பார்க்கலாம் இருடா அப்படின்னோடனே இல்லை இல்லை பாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் என் காவேரி எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துலேயே என் காவேரி தான் எனக்கு எல்லாமே. என் காவேரி என்ன மாதிரி கடந்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கும் ரொம்ப அடிபட்டிருக்கும். கண்டிப்பாக நான் கண்ணை திறந்துட்டேன்னா அவரும் கண்டிப்பாக கண்ணை திறந்துருக்கணும். இந்நேரம் அவளை நான் பார்த்தே தீருவேன். என்னை விடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எழுந்துக்க பார்க்குறேன். டே என்னடா நீ கையெல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது காலெல்லாம் இப்படி கிடக்குது எழுந்துக்கவே முடியல எழுந்து போகிறேன்ற என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்றாங்க பாட்டி. இல்லை பாட்டி என்னை விடுங்க பாட்டி என் பொண்டாட்டி நான் பார்க்கணும் பாட்டி அப்படின்னு. டே பிள்ளையை பற்றி கேட்டியாடா உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குடா. அப்படியா பாட்டி ஆமாடா உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அதுவும் ஒன்றை மாதிரியே இருக்குடா. அவ்வளோ அழகாக குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய பற்றி கொஞ்சமாவது கேட்டியா காவேரி என்ற பாட்டி. இருக்கட்டும் பாட்டி குழந்தை நல்லபடி தான் பிறக்கணும் எனக்கு தெரியும் பாட்டி. முதல்ல என் காவேரி நான் பார்க்க விடுங்க பாட்டி. என்னை நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை நான் போட்டுமா பாட்டி அப்படின்றாரு. அது என்ன கேட்டுட்டு ஐயோ இவன் என்ன இப்படி அமக்கலம் பண்ணுறானே இப்போ வேறு வழியே கிடையாது. இப்போவே போய் காவேரியை பார்த்தா பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் வேறு மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி யோசிக்கிறாங்க. உடனே பாட்டி வந்து நீ காவேரியை பார்க்க முடியாது விஜய் அப்படின்றாங்க. உடனே எல்லோரும் விஜய் சும்மா இருப்பா சொன்னால் கேளுப்பான் தாத்தா சொல்லுங்கள் தாத்தா நீங்களா அது ஏன் தாத்தா காவேரி என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாட்டி அப்படின்னோடனே ஏன்னா அவள் பார்க்கக்கூடிய நிலைமை இல்லைடா. நீங்கள் என்னங்க பாட்டி சொல்கிறீங்க அவளுக்கு என்னாச்சு பாட்டி அப்படின்னோடனே அவள் இந்த உலகத்துலேயே முதல்ல இல்லைடா. நீ போய் பார்த்தாலும் அவளை நீ பார்க்க முடியாதுடா. அவள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாடா போதுமா அப்படின்றாங்க. அதை கேட்ட வந்து விஜய் வந்து அப்படியே அதிர்ச்சியாக உட்கார்றாரு. பாட்டி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அழறாரு. உடனே வந்து ஆமாடா குழந்தைய பெற்று போட்டு காவேரி போய் சேர்ந்துட்டாடா. அவங்க வீட்டில் குழந்தையும் நாங்களையும் வந்து வாங்கின்னு வந்துட்டோம்டா. வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா அவங்க வீட்டில் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்கடா. யாருமே அவங்க வீட்டில் இல்லைடா. நீங்கள் என்னடா பண்ண போகிற இப்போ போய் அப்படின்னு பயங்கரமாக அதிர்ச்சி. நீங்கள் என்ன பாட்டி சொல்கிறீங்க என் காவேரி என்னை விட்டு போக மாட்டா பாட்டி. நீங்கள் போய் சொல்கிறீங்க பாட்டி நான் நம்ப மாட்டேன் பாட்டின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாரு. அழுது அப்படியே வந்து அவர் மயக்கச்சு விழுந்துறாரு. எல்லாரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. பேஷண்ட் கிட்ட என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் ஓடி வந்து கேட்குறாங்க. ஏன் கல்யாணி இப்படி பண்ண இப்போ இவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கல்யாணி பண்ணுறது. இங்கே பாருங்கள் அவனுக்கு எதுவுமே ஆகாது. அவனுக்கு மயக்கம் தான் சரியாயிடுவான். அதுக்காக இப்போ நான் காவேரியை கூட்டின்னு போய் அவங்ககிட்ட காட்ட முடியாது. காவேரியை கூட்டின்னு போய் காட்டினா இப்போ இருக்க நிலைமையில காவேரிக்கு எல்லாம் மறந்துட்டாலும் நான் வந்து குணப்படுத்தினேன் நான் சரிப்படுத்தினேன் என் காவேரி நான் பார்த்துப்பேன் அப்படி சொல்லிட்டு போய் அவ கூடவே அழுதுட்டுருப்பான். காலம் ஃபுல்லாக என் பேரை கஷ்டப்படணும்னு எழுதியா கொடுத்துருக்குது. என் பேரை கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியாது. இனிமேட்டாவது காவேரியை ஒழிச்சு கட்டிட்டு என் பேரை நிம்மதியாக வாழணும். எப்படியாவது பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தால் தான் விஜயை சமாதானப்படுத்த முடியும். ஏன்னா காவேரி இல்லாத டைமில் பிள்ளையை காட்டி தான் நம்ம விஜயை சமாதானப்படுத்தணும். அதனால் முதல்ல பிள்ளையை வாங்கிட்டு வர வழியை பார்ப்போம். அதை விட்டுட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதிங்க. முன்னொரு விஷயம் நான் இங்கே இல்லைன்னு சொல்லிட்டு பேரக்கிட்ட இதை சொல்கிறேன் அதை சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் இந்த கல்யாணம் நீங்கள் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது அப்படின்றாங்க. கல்யாணி அப்படின்னோடனே ஆமாம் இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அத்தை சொன்னதை கேட்டிங்கல்ல மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. வந்து அவங்க மாப்பிள்ளையும் அன்பரசும் அடுத்து வந்து என்னம்மா பண்ண போகிறோம் இப்போது விஜய் வந்து இப்படி கத்துறானே பிரச்சனை பண்ணுறானே காவேரி பார்க்காம அவன் இருக்க மாட்டேன்றானே இந்த நிலைமையில் என்னம்மா பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லடி பிள்ளைய வாங்கினது கொடுத்து அவன் சமாதானப்படுத்த எப்படின்னு எனக்கு தெரியும் நீப்பா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க.